லோகேஷோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்டிங் சூப்பராக இருக்குது, மியூசிக் சூப்பராக இருக்குது, கதை சூப்பராக இருக்குது, ஹீரோயின் கேரக்டரும் செம்மையாக இருக்குது. படம் வேற லெவல் பிரதர். டிசி செம்மையா இருந்தது, செம்மையா என்ஜாய் பண்ண. லோகேஷோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்த வரைக்கும் செம்மையா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் ஹீரோ யாருன்னா அனிருத் தான் ஹீரோ. ஆக்சுவலாக படம் ரொம்பவே நல்லா இருக்கு சார். நீங்க தாராளமா எல்லாருமே பார்க்கலாம். நீங்க ஃப்ரெண்ட்ஸா வந்தீங்கன்னா உண்மையில ஒர்த் வாட்சபிள் மூவி. சூப்பரா தான் இருக்கு, நல்லா பண்ணிருக்காரு, ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு, தெரியுது. படம் செம்மையா இருக்குண்ணா. அனியோட மியூசிக்கும் லோக்கியோட ஆக்டிங்கும் சேரும் போது செம்மையா இருக்கு. கொஞ்சம் லாக் அடிக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, ஆனால் எல்லாம் கனெக்ட் ஆகும்போது செம்மையா இருக்கு. அனியத் மியூசிக் தெரிக்க விட்டான். அனிதான் படமே. அனியோ லோகேஷோட ஆக்டிங் ஆக்சுவலா சந்திரா ஸ்டார்டிங்ல பார்வதி கேரக்டர் வந்து லைட்டா கனெக்ட் ஆகல. ஆனா சந்திரா கேரக்டர் வந்து பெட்டரா. அவங்க கொஞ்ச நேரம் தான் வருவாங்க, ரொம்ப நேரம் லைக்கா இருக்காது. படத்துல துரோகம் சொல்லிருக்காங்க. நம்மனா அவங்க ஏமாத்துறாங்க. அவ்வளவா அந்த பத்தி இல்ல. படம் வந்து எஜுகேஷன் பத்தி தான். அதுதான் சொல்றதுதான் கான்செப்ட். அதுல கொஞ்சம் அப்படியே வைலன்ஸ் அப்புறம் லவ்லாம் சேர்த்து ஓவராலா கரெக்டா இருந்துச்சு. லோகேஷோட ஆக்டிங் எப்படி? செம வேற. டைரக்டிங்ல எவ்வளவு நல்லா பண்ணுவாரோ அதுக்கு ஈக்குவலா ஆக்டிங்லயும் பண்ணிருக்காரு. டெபியூ மாதிரிலாம் தெரியாது, ஹீரோ டெபியூ மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப நாள் அடிச்சிட்டு வந்த மாதிரி. அதோட அனிருத் பிஜிஎம் பின்னாடி போட்டதுல பக்கா இருந்துச்சு. வேற ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளைமாக்ஸ் இன்ட்ரல் அப்புறம் கிளைமாக்ஸ் வேற இருந்துச்சு. நிறைய பேர் சொல்றது என்னன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் சூப்பரா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் அது வேற. அதுவும் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமாக்ஸ் கிளைமாக்ஸ் சமனா தெரிக்க விட்டாங்க. கிளைமாக்ஸ் இதுக்கப்புறம் லோகே வந்து ஹீரோவா நடிக்கலாமா இல்ல படம் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அங்க அவர் டைரக்ஷன்ல அங்க இருக்காருல்ல, அதுவும் வேணும் இதுவும் வேணும். இதுக்கு அனிருத் பாத்தீங்கன்னா கம்போஸ் பண்ணி பண்ணிருக்காரு, மியூசிக் பண்ணல. எப்படி பாக்குறீங்க? மியூசிக் வேற இருக்கு. மியூசிக் வேற. மியூசிக் வந்து பண்ணிருக்காங்க. சாங்ஸ் ஃபுல்லா பிஜிஎம் இருக்கு. அது லைக் அவங்க படத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்காங்க. பக்கா இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. படம் பாக்கும்போது உங்களுக்கு பிஜிஎம் அப்படி இருக்கும். ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் தானா? எல்லா சீன்லயும் பக்காவா போட்டுருக்காங்க. படம் ஃபுல்லா பிளட்டா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஆமாண்ணா, மோஸ்ட்லி பிளட் தான். அப்புறம் லாங்குவேஜ் கொஞ்சம், அதனால தான் ஏறிட்டது. படம் ஓவரா இருக்கு. செமையா இருக்கு. எல்லாம் பார்க்கலாம். சூப்பராக இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. லோகேஷோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்டிங் சூப்பராக இருக்குது, மியூசிக் சூப்பராக இருக்குது, கதை சூப்பராக இருக்குது, ஹீரோயின் கேரக்டரும் செம்மையாக இருக்குது. மஸ்ட் வாட்ச். ஃபேமிலியோட பார்க்குறது ஒரு சில ஃபேமிலி பொறுத்து இருக்கு. அது சென்சிட்டிவாக இருக்கிறவங்க அது மைண்டை, பட் படம் ஃபுல்லா பிளட்டா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதுதான் சென்சிட்டிவாக இருக்கவங்க தவிர்த்துக்கலாம், மற்றபடி சூப்பராக இருக்கு. பார்வதி ஆக்டிங் பிடிச்சிருக்கா? சந்திரா ஆக்டிங்? சந்திரா பார்வதி கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க சீக்வன்ஸ்ல சந்திரா வந்து போல்டா சூப்பரா இருக்கு, பார்க்க இன்ஸ்பைரிங்கா. படத்துல ஹீரோவா பண்ணிருக்கிறது பிடிச்சிருக்கா? டைரக்டரா பண்ணிட்டு பிடிச்சிருக்கா? லோகேஷோட அதெல்லாம் தெரியல, படம் பார்த்தா தெரியும். நான் அந்த அளவுக்கு கம்பேரிங்லாம் நான் பண்ணதில்ல. இதுக்கப்புறம் படம் நடிச்சா நல்லா இருக்குமா, படம் எடுத்தா நல்லா இருக்குமா? அது அவரோட விருப்பம் bro. அது நோ. தனுஷ் அவங்க அப்பா நடிச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? யாரு? தனுஷோட அவங்க அப்பா நடிச்சிருக்காரு, அப்பா கேரக்டர். அப்படியே தெரியாது. மியூசிக் சூப்பரா இருந்தது, எனக்கு தெரியாது ப்ரோ. அதெல்லாம் லாஸ்ட் கிளைமாக்ஸ் செமையா இருந்தது. படம் ஓவரால் எப்படி பிடிச்சிருக்கா? ஓவராலா சூப்பர், வர்த் வாட்சிங். எதுவுமே அந்த அளவுக்கு போரிங்காலாம் போல, கதைக்கு ஏத்த மாதிரி நைஸா கொண்டு போறாங்க. அந்த கான்செப்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. ஆக்ஷன் சீன் எப்படி பாக்குறீங்க? செம்மையா இருந்தது. படம் வேற லெவல் பிரதர். டிசி செம்மையா இருந்தது, செம்மையா என்ஜாய் பண்ண பிரதர். அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? லோகி நம்ம டைரக்டரா பார்த்திருப்போம், ஆக்டரா செம்மையா ஜெயிச்சிருக்காப்ல. சூப்பர், வாழ்த்துக்கள் லோகி. மியூசிக் அனி செம்ம வேற லெவல் பண்ணிருக்காப்ல. அந்த படத்தோட பிள்ளையே அனி தான் பிரதர், செம்மையா பண்ணிருக்காப்ல. லாஸ்ட் கிளைமாக்ஸ் எப்படி இருக்கு? கிளைமேக்ஸ் தான் பிரதர், செம்மையா என்ஜாய் பண்ண. நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. உயிரிட்ட ரோஜா உயிருள்ள துப்பாக்கி செம்மையா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஹீரோவா அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. டைரக்டரை விட ஹீரோ அவருக்கு நல்லா சூட் ஆயிருக்கு. ஹீரோ கேரக்டர் ஃபர்ஸ்ட் படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. அவர் ஏதோ 2-3 படம் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. சூப்பரா பண்ணிருக்காரு அவர். எதுவுமே ஆக்ஷன் சீன்லாம் சூப்பரா இருக்கு. எங்க இடத்துல இந்த ஆக்ஷன் குடும்பத்துல ஆக்ஷன் வச்சுட்டு எங்க இடத்துல என்ன பண்ணுமோ அது பண்ணிருக்காங்க சூப்பரா. படம் ஃபுல்லா பிளட்டாவே காமிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லா பிளட் இல்ல, கொஞ்சம் இடத்துல அந்த ஃபைட் சீன்ஸ்ல மட்டும் பிளட், அவ்வளவுதான். அதுவும் அவ்வளவு காட்டல பிளட். ஏசடிக்கு கொடுத்து நான் சொல்லுவேன், ஏசடி கேட்ட அவ்வளவு ஒண்ணும் இல்ல. சூப்பரா இருந்துச்சு. ஆக்டிங் சூப்பரா பண்ணிருக்காரு ஆக்டிங் அவரு. பிஜிஎம் தான் சூப்பர். நான் தெரிஞ்ச அந்த 40 மினிட்ஸ் கிட்ட நினைக்கிறேன். அனிருத் ஆக்சுவலா சூப்பரா பண்ணுவாரு. லோகேஷ் சூப்பரா பண்ணிருக்காரு போல எனக்கு தெரிஞ்சு. பாட்டுல எதுவும் இல்ல, ஃபுல்லா பிஜிஎம்ஸ் தான். அதுல சூப்பரா பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் ஆக்டிங் பண்ணணுமா இல்ல டைரக்டரா பண்ணணுமா? எனக்கு தெரிஞ்சு அவர் ஆக்டிங் போல நினைக்கிறேன். அவரே டைரக்ட் பண்ணி அவரும் நடிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அவர் சூப்பரா பண்ணிருக்காரு ஆக்டிங். அவருக்கு சூப்பரா சூட் ஆயிருக்கு. ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க, இந்த பண்ணிருக்காங்க. பார்வதி பண்ணிருக்காங்க இல்ல சந்திரா? பார்வதி சந்திரா அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. பார்வதிக்கு கொஞ்சம் 30 மினிட்ஸ் தான் கொடுத்தாங்க ஸ்பேஸ், அவ்வளவா இல்ல. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இவங்க தான் பண்ணிருக்காங்க.
அவங்களுக்கு ஆக்ஷன் சீன் நிறைய கொடுத்துருக்காங்க, அவரோட சேர்ந்து லோகேஷோட சேர்ந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. எந்த ஆக்ஷன் சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எனக்கு நான் கேட்டா என்ன சொல்லுவேன்னா இன்ட்ரோல் பிளாக்ல பண்ணி சூப்பரா இருந்துச்சு, அந்த இன்ட்ரோல் காட்டுறதே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட் சூப்பரா இருக்கு, அதுதான் பாக்குற மாதிரி ஃபேமிலியா பாக்குற மாதிரி இருக்கும். ஃபேமிலியா பாக்குற மாதிரி இருக்கு. பட் ஆடியன்ஸ் பிடிக்குமா தெரியல ஃபேமிலி ஆடியன்ஸ். ஏன்னா கொஞ்சம் ரத்த சீன் அப்புறம் அந்த இந்த கழுத்தெல்லாம் வெட்டுறதுலாம் அப்படியே ஓப்பனா காட்டுறாங்க. எப்படி அவங்களுக்கு ஆடியன்ஸ் பிடிக்காது நினைக்கிறேன். பார்க்கலாம், ஃபேன்ஸா பார்க்கலாம் ஃபுல்லா. படம் ரொம்பவே நல்லா இருக்கு சார். நீங்க வந்து தாராளமா வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா வந்தீங்கன்னா உண்மையில ஒர்த் வாட்சபிள் மூவி. பட் வந்து ஃபேமிலிஸா கிட்ஸ் கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்லலாம், இது ஒரு கண்டென்ட் மூவி. ரொம்ப ராவா இருக்கு, புரியுதுங்களா? ஆக்ஷன் சீன்லாம் பஞ்சமே இல்லாம அவ்வளோ இருக்குது. ஸோ ஃபேமிலிஸ் மட்டும் கொஞ்சம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸா நீங்க கேங்கா வந்தீங்கன்னா ஒர்த்து. நீங்க தனியா வந்து பார்த்தாலும் ஒர்த்து தான். உங்களுக்கு ஆக்ஷன் பிடிக்குன்னா நீங்க மேலோ ஃபீமேலோ பெரியவங்களோ சின்னவங்களோ பிரச்சனை இல்லை, தாராளமா வந்து நம்பி படத்தை பார்க்கலாம். உங்களுக்கு விக்ரம் படம் கைதி படம்லாம் பிடிக்குன்னா ஒரு டவுன்ஃபால் லைட்டா இருந்தது இருக்கு. இது கத்து இந்த படம் வந்து ஒரு அப்கமிங் ஒரு தூக்கி வர படமா நல்ல படமா தான் நான் பாக்குறேன் இதை. ஆமா இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டிங் வந்து ஏற்கனவே சூப்பரா பண்ணிட்டாருங்க. சோ அது எல்லாருக்கும் தெரியும், பாக்குறவங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஆக்டிங் எப்படி இருக்கு கேட்டீங்களா, சேம் அதே மாதிரி தான். இதுலயும் எந்த ஒரு பஞ்சம் வைக்காம ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அதனால இந்த படத்தை வந்து நீங்க பாருங்க. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து நடுவில் 2-3 படம் சரியா போலனாலும் அவர் மேல இருக்கிற அந்த ஹைப்ல வந்து கண்டிப்பா அவரோட குட்வில் பார்த்து வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தை வந்து நம்பி பாருங்க. அதுக்கு அவர் எந்த இடத்துலயும் குறை வைக்காம உங்களை திருப்தியா அமைச்சிருக்காரு படத்தை பார்த்து. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் தான் ஆல்வேஸ் மியூசிக் பார்த்து எல்லாருக்கும் தெரியும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவர் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே செட் ஆயிருக்கு, நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸாவும் நீங்க கேங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒர்த் மூவி. நெகட்டிவ் ரிவ்யூ கேட்டு தயவு செஞ்சு படத்துக்கு வராம இருந்துடாதீங்க. நம்பி வந்து படத்தை சந்தோஷமா பார்த்துட்டு போங்க. பார்வதி சந்திரா எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல சந்திரா நான் சொல்லுவேன். ஸோ இன்னும் நெகட்டிவ் ரோல் நிறைய ஆக்டர்ஸ் வேணாம்னு சொல்லிப்பாங்க. பட் அந்த ரோல் அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் அவ்வளோ ரொம்ப அவங்களோட ரோல நல்லா பிளே இருக்கு. அவங்களோட கேரக்டர் அவ்வளோ நல்லா இருந்திருக்கு. அங்கே ஆக்டிங்கும் எஸ்பெஷல் சும்மா சொல்லுவாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்க படம் ஓவராலா வெரி குட் படம். அதான் அதுவும் வந்து சொல்ல போனா ரொம்ப அது வந்து ஒரு சின்ன கொஞ்சம் ரோல் தான் கிடைச்சது. பட் அது வந்து தெரியல. ஓகே ஒரு நல்ல சீன்ல ஒரு அப்பா கேரக்டரா வந்திருக்காருங்க, அது மட்டும் தெரியும். கிளைமேக்ஸ் ஒர்த்து தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப நல்லா போய் இந்த படம் வந்தாதான் ரொம்ப நல்லா இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் நேரம் கூட போயிருக்கலாமா அப்படின்னு வச்சு சட்டுன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது படம். அதான் கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சுங்க. இப்போ ஏன் சொல்லுவாங்க, அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு படத்துல. இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து எப்படி அவங்க ரிவெஞ்ச் வாங்குறாங்க, அங்க ஒன்னும் அந்த ஆக்ஷன்லாம் குறை வைக்காம அது ரொம்ப நல்லா. அந்த நேரத்துல அந்த மியூசிக்லாம் இன்னும் நல்லாவே இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல அதான் அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு மாட்டிப்பாரு. அந்த நேரத்துல அவங்க 2 பேரும் ஒன்னா வந்து காப்பாற்றும் போது அந்த சீன் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு சீன் மட்டும் நான் சொல்ல முடியாது, பல சீன் சொல்லலாம். பட் அந்த இன்டர்வியூலயே சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சரி எல்லா சீனும் நிறைய சீன் நிறைய நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருக்குண்ணா. ஓகே பார்க்கலாம். சூப்பரா தான் இருக்கு, நல்லா பண்றாரு, நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு, தெரியுது சூப்பரா இருக்கு. அது அவர் இஷ்டம் தான், நாம எப்படி சொல்ல முடியும். பட் ரெண்டுமே பண்ணலாம், நல்லா தான் இருக்கு. பண்ணலாம். சந்திரா தான். சந்திரா ஸ்டோல் தி ஷோ. சூப்பராக பண்ணாங்க. கிளைமேக்ஸ் ஓகேண்ணா, நல்லா இருந்தது, நல்லா எடுத்துருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. ஓகே ஆமா ஏ சர்டிஃபிகேட் தான். 18+ மட்டும் வந்து பார்க்கலாம். பார்க்கும்போது கொஞ்சம் சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பட் ஒரு மாதிரி பார்க்க முடியல தான். பட் ஓகே படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. செம்மையா இருந்துச்சு, சூப்பரா பண்ணியிருக்காங்க. லோகேஷோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்த வரைக்கும் செம்மையா பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த படத்துல ஹீரோ யாருன்னா அனிருத் தான் ஹீரோ. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த 3 கத்தி படத்துல பார்த்துருப்போம்ல, டிஃப்ரெண்ட் பிஜிஎம் இருக்கும். அந்த மாதிரி செதுக்கி வச்சிருக்காரு பிஜிஎம் எல்லாம். ஐயோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்துட்டு மிரண்டே போயிட்டுச்சு. அவ்வளோ பிஜிஎம்ஸ் டிஃப்ரெண்டா ஒவ்வொரு சீனுக்குமே பிஜிஎம் வந்துகிட்டே இருக்கும் பின்னாடி. செம்மையா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா பயங்கரமான எலிவேஷன் எல்லா பக்கமும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்துட்டு மிரண்டேட்டோம். செம்மையா அடிச்சிருக்காரு ப்ரோ. அது ஒரு இன்டர்வல் பிளாக் ஒன்று வரும், சரியான இன்டர்வல் பிளாக். ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப் அப்படியே நார்மலா கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல படத்தை முடிச்சிருக்காங்க. சொல்ல போனா அனிருத் தான் சரியான ஹீரோ அந்த படத்துல. செம்மையா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் மிரண்டுட்டோம், எப்படா இப்படி போட்டிருக்கான்ட்டு. செம்ம பிஜிஎம் ப்ரோ. ஒவ்வொரு டைம் அந்த பிஜிஎம் டிஃப்ரெண்டா இருந்தது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மியூசிக்கா போட்டு பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாரு. லோகேஷ் எல்லாம் அப்படியே அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி பக்காவா நடிச்சிருக்காரு ப்ரோ. ஒரு இடத்துல கூட அவங்க நடிச்ச மாதிரியே தெரியல, அப்படியே அந்த கேரக்டர் மாதிரியே அப்படியே இருக்கு. படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு அந்த படத்தை 100 டைம் கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணியிருக்காங்க. சரியான அவர் அது சொல்றேன், அவர் ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. வேற லெவலா எப்படி அந்த படத்துல ஆக்சுவலா பார்க்கும்போது நடிக்கிற மாதிரியே தெரியல, பட் நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கு. படம் சரியான இன்டென்ஸா போது, சூப்பரா இருக்கு.
கதை மெயின் கதையும் தேவதாஸ் பிளஸ் சந்திரா அந்த கேரக்டர் தான் சரியா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. ஒரு பார்வதி இருக்கு. அது ஒரு கேரக்டர் நார்மலா தான் வருது. பட் இருந்தாலும் சந்திரா கேரக்டர் தான் அந்த இன்ட்ரோ பிளாக்ல இருந்து அப்படியே எலிவேஷனை கொண்டு போகுது. சூப்பரா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் எப்படியும் நார்மலா தான் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும் இல்ல. இது இன்டென்ஷனான படம். ஸோ நம்ம தியேட்டர்ல பார்த்தா தான் அந்த ஃபீல் கிடைக்கும். எஜுகேஷன் பத்தி பேசிருக்காங்க. எஜுகேஷன் பத்தி எல்லாம் பெருசா கிடையாது ப்ரோ. அந்த மாதிரி கிடையாது. ஒரு கேங்ஸ்டர் கதை மாதிரி தான் அந்த கதை இருக்கு ஆக்சுவலா. கேங்ஸ்டர் கதை ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டென்ஷா இருக்கு. மேக்ஸிமம் குழந்தைங்களா பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடல்ட் பாக்குற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ. முக்கியமா அனிருத்தெல்லாம் புரிச்சுட்டாரு. அனிருத்தெல்லாம் படத்துல நிறைய கேரக்டர் வச்சிருக்காங்க. எல்லா கேரக்டருமே சின்ன சின்ன மாதிரி நல்லா தான் கொடுத்துருக்காங்க. எல்லா கேரக்டரும் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டாவே கொடுத்துருக்காங்க. லோகேஷ் எல்லாம் நல்லா எஃபோர்ட் போட்டு பயங்கரமா பண்ணியிருக்காரு. நிஜமாவே படத்தை குறை சொல்ற மாதிரிலாம் உள்ள ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு அவ்வளோ இதாகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா. ரொம்ப அந்த மைண்டுக்குள்ள அந்த பிஜிஎம் ஓடிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. சத்தியமா படத்தை தேட்டர்ல பார்க்கணும்.